வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குருவே நமக. நாம் தொடர்ந்து கடகலக்கணம் ஜாதகங்களை தொடர்ந்து பலன்களை பார்த்து கொண்டுள்ளோம். ஆய்வு முறையில் இந்த ஜோதிடத்தில் கடகலக்கணம் என்ற ஒரு ஜாம்பவான்களும் சரியான பல முறைகள் மூலமாக பலன்களை எடுத்து கூறிக்கொண்டிருந்த போதிலும் எந்த ஒரு நபரும் சரியான விளக்கங்களை அளிக்க தவறும் பொழுது அவர்களுடைய முறைதான் சிறந்த முறை என பலன்கள் கூறிக்கொண்டுள்ளது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் பல பெரிய ஜாம்பவான்களும் பல பெரிய அனுபவசாலிகளும் அனுபவங்கள் மூலமாக இடறியேன், எழுத்தறியேன், பாடறியேன், படிப்பறிவேன், பள்ளிக்கூடம் தான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், இலக்கணமும் நான் அறியேன், ஆதிகால ரிஷிகளும் முனிவர்களும் மகன்களும் கொடுத்த ஒரு அடிப்படை ஜோதிட வானவியல் ஆராய்ச்சி தொடர்ந்து பலவாறாக பகிர்ந்து கொண்டு உள்ளோம். அந்த வகையில் அவர்கள் பின்பற்றும் முறையே சிறந்த முறை என பலன்களை எடுத்து கூறிக்கொண்டு உள்ளோம். இந்த வகையில் நாம் இந்த கடகலக்கணம் மீனராசியினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது லக்கணம் சுபத்துவமா பாவத்துவமா என்ற அடிப்படையில் நோக்கும் காலத்தில் லக்கண புள்ளி என்ற ஒரு விவரமும் உள்ளது. எனவே லக்கண புள்ளி அடுத்த 2ஆம் இல்லத்தில் விழுந்து உள்ளதா, மேலும் 2ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இது சிம்மம் சூரியனுடைய வீடு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு தான். அந்த சூரியனுடைய வீடு கேது கிரகம் உள்ளதால் கேது கிரகணம் என்று கூறலாம். எனவே கேதுவானவர் அந்த பாவகத்தினுடைய பலன்களை கேதுவை வழங்குவார் என்பது விதி. அந்த வகையில் சனியும் வக்கரகதி ஏற்பட்டுள்ளார். இந்த வகையில் அந்த மேனத்தில் குரு ஆட்சி பெற்று இருந்த போதிலும் அங்கு சூரியனும் சந்திரன் முழு ஒளியற்ற அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் உள்ளார். எனவே லக்னாதிபதி பாவத்துவம் சுபத்துவம் வகையில் அங்கு சூரியனுடைய ஒளியில் சந்திரனுடைய ஒளி பிரகாசம் தெரிவதில்லை. எனவே அமாவாசை யோகம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? குருவும் சந்திரனுடைய இணைவு, சூரியனும் புதனுடைய இணைவு, குருவும் புதனுடைய இணைவு இல்லாமல் சூரியனுடன் இணையும்போது புதனுடைய நிசபங்க ராஜயோகம் என்று கூறிக்கொள்ளலாம். புதன் ஆகப்பட்டவர் அனைத்து கிரகங்களுடைய பலன்களையும் தானே கிரகித்து கொண்டு அவரே மற்றவர்களுடைய பலன்களை தருவதாக ஜாம்பவான்கள் கூறிக்கொள்கிறார்கள். அந்த வகையில் புதனே பலவானா? அந்த இடத்தில் யார் பலவான்? சந்திரன் அமாவாசை, சூரியன் பிரகாசமாக உள்ளாரா? அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சந்திரன் ஒளியற்றவர். இந்த வகையில் புதனுக்கும் குருவுக்கும் நட்பு பகை என்ற ஒரு பட்டியலில் புதன் பலவானா, குரு பலசாலியா என்ற வகையில் புதனே அனைத்து கிரகங்களுடைய பலன்களை கிரகித்து அவரே தலைமை தாங்கி பலன்களை செய்கிறாரா என்ற வகையில் பார்க்கும் பொழுது, அதாவது பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு என்று சொல்வார்கள். அந்த வகையில் அமாவாசையில் அங்கே ஆட்சி செய்யும் கிரகம் குருவா புதனா என்ற ஒரு கேள்வியுடனும் புதனை அங்கே பலசாலி நேசபங்க ராஜயோகம் பெற்ற உள்ளார் எனால் என்ன இருந்தாலும் சூரியன் சந்திரனுடைய அமாவாசை யோகமா? இந்த இடத்தில் சுக்கிரன் கூட சில சமயங்களில் அந்த உச்சம் பெற்றிருந்தால் கூட இதுக்கு முந்தைய ஜாதகங்களில் சுக்கிரன் எந்த ஒரு பிரகாசமான ஒரு பலன்களையும் வழங்காதது நாம் இதுக்கு முந்தைய பல ஜாதகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே மீனத்தில் எந்த கிரகமும் பகையற்ற நிலையில் அந்த வகையில் அந்த ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பகை பாராட்டாமல் இருப்பது கிடையாது. சந்திரன் யாரையும் பகை பாராட்டுவதில் மற்ற கிரகங்கள் சந்திரனை பகை பாராட்டத்தான் செய்கிறார்கள் என்பது உண்மை. எனவே லக்னத்தில் மாந்தி, 2இல் கேது, 3இல் சனி, இருள்
எனவே இருண்ட கிரகத்தில் இருள் உள்ள இந்த இடத்தில் நாம் எதை தேடுவது? எனவே இருளில் தேடி எதையும் நாம் கண்டுபிடிக்க முடியுமா? அதே சமயம் சுக்கிரன் ராகுவின் பிடியில் இந்த இடமும் இருளாகி விடுகிறது. சூரியனும் சந்திரனும் மீனத்தில், எனவே அங்கும் இருள். அமாவாசை இருளில் எதை தேடுவது? சுக்கிரன் ராகுவின் இணைவில், ராகு இருள் கிரகம், அந்த இடத்தில் இருளில் எதை தேடுவது? எனவே இங்கே எந்த கிரகத்தினுடைய இணைவும் இல்லாமல் இருப்பது செவ்வாய் ஒருவரே. எனவே செவ்வாய் தனித்திருக்கக்கூடிய செவ்வாய் கடகலக்கணத்திற்கு யோகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் ஒருவரே யோகாதிபதி. எனவே செவ்வாய் மட்டுமே இங்கு பலவானா? இந்த கடகலக்கணத்திற்கு பலசாலி யார்? தொடர்ச்சியாக நாம் கடந்த பதிவுகளில் நாம் பார்த்து கொண்டு உள்ளோம் கடகலக்கணத்தை பற்றி. இந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் கடகலக்கணத்துக்கு செவ்வாயும் குருவும் யோகாதிபதியாக இருந்த போதிலும் குரு எந்த விதமான பிரயோஜனமற்ற நிலையில், அதாவது கிரக யுத்தத்தில் அவர் பயனளிக்கவில்லை எனில் அப்பொழுது மீதமுள்ளது செவ்வாய் மட்டுமே. எனவே செவ்வாய் 5க்கும் 10க்கும் உடையவர், அதாவது ஜாம்பவான்கள் அல்லது மிகப்பெரிய வல்லுநர்கள் அந்தந்த திசைகள் அந்தந்த பலன்கள் தருவார் என்னால் 120 ஆண்டுகளில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 100 வயது வரை நிச்சயமாக பலன்கள் நடைபெறும் அந்தந்த திசையில். இவருக்கு என்னுடைய 7 கிரகங்கள் திசையில் என்னுடைய எந்த திசை பலன்கள் நடைபெறும் என்று எடுத்து கூற முற்படும் பொழுது செவ்வாய் யோகக்காரகர். எனவே சில திசைகள் ஆரம்ப நிலையிலேயே அனைத்து 9 கிரகங்களில் அனைத்து கிரகங்களும் பயனற்ற நிலையில் இருக்கும் பொழுது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த கிரகம் வரக்கூடிய திசையில் மட்டுமே யோகமான பலன்கள் நடைபெறும் என்ற கூற்று ஏற்றுக்கொண்டு பார்த்தாலும் சில கிரகங்கள் திசைகள் வராமலேயே வாழ்நாள் முடிந்துவிடும். இந்த ஜாதகரை பொறுத்தவரை சனி திசையில் பிறந்து சனி மற்றும் புதன், கேது, சுக்கிரன், அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய திசையில் பார்க்கும் பொழுது இவருக்கு மீதமுள்ளது கடைசி காலத்தில் சூரிய சந்திரனுடைய திசைகளுக்கு பிறகு மீதியுள்ளது குரு திசையும் செவ்வாய் திசையும் மட்டுமே கடைசி திசையாக நடைபெறும். வயோதிக காலத்திற்கு சுக்கிர திசை பற்றி கூறும் பொழுது இளமை பிராயத்தில் வந்தால் பிரயோஜனமில்லை, வயோதிக காலத்தில் வந்தாலும் பிரயோஜனமில்லை என்று சொல்வார்கள். எனவே திசை வந்தால்தான் அந்த பலன்கள் நடைபெறும் என்றால் மற்ற காலத்தில் வாழ்க்கையே வாழ முடியாத நெகட்டிவ் பாசிட்டிவ். எனவே ஜோதிடர்கள் நடக்கக்கூடிய நல்லவைகளை விட நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நெகட்டிவை கூறும் பொழுது அந்த திசை வந்தால்தான் என கூறி மலுப்பலான பதில்களில் சில கேள்விகளுக்கு மட்டுமே பதில் கூறுகிறார்கள். நாம் எதிர்பார்க்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பிரபல்யங்களோட 100 வயதை எட்டி உள்ள பிரபல்யமான நபர்கள் கூட அந்த நாம் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் பதில் கூற தயாராக இல்லை. இத்தனை கேள்விகள் என பார்க்கும் பொழுது இந்த வகையில் இவருக்கு இந்த நடக்கக்கூடிய திசை தவிர கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய திசை குரு திசையும் செவ்வாய் திசையுமே. எனவே செவ்வாய் திசை வரும் பொழுது அவருடைய ஆயுள் காலம் முடிவை எட்டி பிடித்து விடுவார். அதுவரை இவர் படாத பாடுபட்டு தான் ஆக வேண்டுமா? எனவே யோகமான கிரகங்கள் எவையோ அந்த யோகமான கிரகங்கள் திசை வரும் வரை அவர் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஆகிறதா? எனவே பொருளாதார அடிப்படையில் நேரமும் காலமும் விரயம் ஆகிறதை உடைய யாரும் துல்லியமாக இதுதான் பலன் என்று எடுத்து கூறக்கூடிய அளவிற்கு என்னுடைய நிபுணத்துவம் பெற்ற நபர்கள் கூட இதனை பல வகைகளில் கூறி சமாளித்து விடுகிறார்கள் என்பதே உண்மை. உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம் தொடரும். நன்றி, வணக்கம் தொடரும். வாழ்க வளமுடன்.